நமஸ்காரம். வாஸ்து டிப். நம்மளுடைய வீட்டில் நிச்சயம் வளர்க்கக்கூடாத சில பூச்செடிகள் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை எடுத்து பிடுங்கி போட்டுருங்க. பாரிஜாதம், இது வந்து நைட் ஜாஸ்மின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. சில கோயில்களில் இது ஸ்தல விருட்சமாக உண்டு. கோயிலில் ஸ்தல விருட்சமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அனுபவபூர்வமாக சில விஷயங்கள் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். தயவுசெய்து இந்த பாரிஜாத செடியை வந்து உங்களுடைய வீட்டில் தயவுசெய்து வளர்க்காதீங்க. அதே போல் நந்தியாவட்ட செடி, இது நிறைய பேர் சொல்லுவாள் கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி சூட்டை எழுத்துரும் அப்படின்னு. இதில் வந்து ஒத்த நந்தியாவட்டை உண்டு, அடுக்கு நந்தியாவட்டை உண்டு. இருந்தாலும் வீட்டில் தயவுசெய்து வளர்க்காதீங்க. அதே போல் இந்த காக்கா பூச்செடின்னு உண்டு. கொத்தா சிகப்பு கலரில் பூக்கும், வெள்ளை கலர்லேயும் சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த செடிகளில் தயவுசெய்து வீட்டில் வளர்க்காதீங்க. இந்த செடிகள்லாம் இருந்தது அப்படின்னா பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் உண்டு. அது என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஒரு சந்தோஷமான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை கணவன் மனைவி குழந்தைகளோடு இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த 3 செடிகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் எக்காரணம் கொண்டும் இந்த முட்கள் இருக்கக்கூடிய செடிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குரோட்டன்ஸ்லேயும் சில வகைகள் வந்து இருக்கிறது நல்லது, சில செடிகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது குறித்து நான் வருகின்ற நாட்களில் வீடியோ அதை பற்றி இப்போ போடுறேன் நான் அவசியம். நன்றி.